ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். இன்னி தேதியில் தமிழ் திரைப்பட உலகை பொறுத்த வரைக்கும், தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, ஆல் இண்டியா லெவலில் ஒரு பேன் இண்டியா ரேஞ்சில் பலத்த எதிர்பார்ப்பையும் ஒரு பெரிய லெவலில் ஒரு தயாரிப்புங்கிற ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியும் தாங்கி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தான் கங்குவா. இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாலேயே சில வருஷங்களுக்கு முன்னால் சூர்யா ஏர் முருகதாஸ் இயக்கத்தில் 7ஆம் அறிவுன்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அதாவது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களம், ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க. ஓரளவுக்கு அந்த படம் வரவேற்கப்பட்டது. பெரிய இடைவெளிக்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் சூர்யா சவுத்தில் மட்டும் ஒரு பெரிய ஸ்டார் இல்லை, பேன் இண்டியா லெவலில் இதர மாநிலத்தாரும் பார்த்து ரசிக்கவல்ல ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, ஆக்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொண்ட ஒரு ஹீரோன்னு அந்த ஒரு பாயிண்ட்டை இம்பேக்டிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா படத்தில் அந்த அளவுக்கு எஃபர்ட் உள்ளே போயிருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ஆகட்டும், பட்ஜெட் ஆகட்டும், காஸ்டிங் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப மெனக்கெடல் நிறையவே இருந்திருக்கு. ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் கதை அம்சம் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானதான் இந்த காலத்தில் கருதப்படுறது விஷுவல் எஃபெக்ட்ஸும் சிஜி எஃபெக்ட்ஸும். அந்த 2 அம்சங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஸ்கோர் பண்ணுது. சும்மா சொல்லக்கூடாது. ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், வெரி ரிச் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ். அந்த 2024 நடக்கிற நிகழ்வுகளை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள காட்சிகளாகட்டும், அதே போல் 1070 BC அந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரைபல் லைஃப் எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி உடை அணிவாங்க போன்ற அம்சங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய மெனக்கெடல் தெரியுது. சம்மந்தப்பட்ட நடிகரும் ஒரு மெனக்கெட்டு தான் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சிஜி எஃபெக்ட்ஸும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் படத்தை தாங்கி பிடிக்குது. படத்தோட யூஎஸ்பியே இது 2 தான். கதைக்களம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு கதைக்களம் சொல்ல முடியலைங்கிறது ஒரு கருத்தை நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆரம்ப காட்சியாகட்டும், பொதுவாகவே ஒரு படத்தோட ஓப்பனிங் சீக்வன்சஸ் அது ஒரு ஜிங் பேங்காக, ஒரு பவர்ஃபுல்லாக, இம்பேக்டிவாக இருந்தால் தான் ஆடியன்ஸ் சீட்டில் நிமிர்ந்து உட்காருவாங்க. தொடர்ந்து படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஓரளவுக்கு தான் இந்த அம்சங்கள் இந்த படத்தோட ஓப்பனிங் காட்சிகளை அமைஞ்சிருக்கு. சூர்யா ஃப்ரான்சிஸ்ங்கிற ஒரு பவுண்டி ஹண்டருங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வராரு. அவரோட டெபுட்டி யோகி பாபு, திஷா பட்னி, அவங்க ஹீரோயின். அவங்களும் இன்னொரு பேரலல் பவுண்டி ஹண்டர். அவங்களோட டெபுட்டி ரெடின் கிங்ஸ்லி. ஸோ இவங்க பேரலாக ட்ராவல் பண்ணுறாங்க. போலீஸ் கமிஷனரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் சால்வ் பண்ண முடியாத சில கேஸுகளை இவங்கள்ட்ட கொடுத்து சில பேர் பிடிக்கணும், அவங்கள போய் அடிச்சு தூக்கி கொண்டு வாங்கன்னா அது மாதிரி அசைன்மெண்ட்ஸ் இவங்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவர் கேஷ் ஓப்பனாக கேஷும் அவருக்கு டிஸ்போசல் பண்ணி அவங்களுக்கு ரெனுமரேட் பண்ணுறாரு. அப்படி ஒரு ஓப்பனிங் சீக்வன்சஸ், ஒரு பாடல், ஆடல், ஒரு கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ், அப்புறம் காட்சி ஜோனைகள் எல்லாம் பார்க்கும்போது சிறப்பாக தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணது தான் அது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்தது இந்த கங்குவா போர்ஷன்ஸ், அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு காட்டப்படுற காட்சிகள் உண்மையாகவே நம்மளை சீட்டில் நிமிர்ந்து உட்கார வைக்குது. கொஞ்சம் ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் சூர்யா அது. அதே போல் பாபி டியோலும் பாலிவுட்டில் ஹீரோவாக நடித்து இப்போது வித்தியாசமான கதாபாத்திரங்களை தாண்டி நடிக்கிற ஒரு ஆக்டர் இதில் வில்லனா ஆன்டோகனிஸ்டாக நடிச்சிருக்காரு. ஸோ அப்போ ஒரு கதை கோட்டம் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, ஒரு ரோமானியர்கள் இந்தியாவுக்குள்ளே வர முற்படுறாங்க. ஆன் தி வே கப்பல் ஆஃப் ஐலண்ட்ஸ் பார்க்குறாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஐலண்ட் போனால் அவங்க மிலிட்ரி ப்ராக்டிஸ் அது மாதிரி இதில் எக்யூப்மெண்ட்ஸை ஷாப்பிங் பண்ணிக்கிறது, அந்த வேலைகள்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க. வழக்கம் போல் எல்லா ஊர்லேயுமே காட்டி கொடுக்கணும்னு இருப்பாங்க இல்லையா. அங்கே காசுப்பட்டு ஒருத்தரை ஒரு நபர் போஸ் வெங்கட் ரோல் பண்ணியிருக்காரு. அவங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறாரு. இங்கே இருக்கிற ஒரு 4-5 ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு விரோதத்தை வச்சு நட்டி சுப்பிரமணியம் ஒரு கேரக்டர், அவர் கொஞ்சம் எதிராக, அந்த ட்ரைபல்ஸ்க்கு எதிராகவே செயல்பட்டு அவங்களே சாகடிச்சு ஒரு 100 பேரை கொண்டு அவங்க கைகளை கொண்டு போய் ப்ரூஃபாக காட்டுற மாதிரி ரோமன் பவர்ஸ் தட் பி அவங்கள்ட்ட போய் காட்டுற காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அப்போ தான் திடீர்னு சூர்யா என்ட்ரி கொடுத்து அவரை அவருக்கு தண்டனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃபும் உயிர் துறக்கிறாங்க.
அவங்க சன் வந்து இப்போது வந்து அனாதையானதுனால இவர் தன்னோட சன்னுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அவனை காக்க முற்படுறாரு. அவங்களோட கம்யூனிட்டி ட்ரைபிள் பீப்புளே இதுக்கு உடன்படல. இருந்தாலும் அவனை அழிச்சிட்டு அவர் தனியாக ஒரு இடத்துக்கு போய் அவர் இருக்கார், முதலையோட சண்டை போடுறாரு. இது மாதிரி காட்சிகள் போகுது. இதில் எல்லாத்துலேயுமே பிரதானமும் டாமினன்ட் ஃபேக்டர் என்னென்னா விஷுவல் எஃபெக்ட்ஸும் சிஜி தான். அதுதான் சொல்லணும். கதை காலத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி சிவா வந்து இன்ஃபேக்ட் டாக்டர் ஷோவோட 10வது படம்னு நினைக்கிறேன் இந்த படம். சிறுத்தைங்கிற படத்தில் அவர் தமிழில் அறிமுகமானார். கார்த்தி தான் அதில் ஹீரோ. அதை தொடர்ந்து அஜித் பக்கம் ட்ராவல் பண்ணி அவரோட நிறைய படங்கள் பண்ணார். அப்புறம் ரஜினி ரேஞ்சுக்கு மூவ் ஆகி ரஜினி படம் ஒன்று பண்ணார். இப்போ சூர்யாவோட இணைஞ்சு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. படத்தில் காட்சி அமைப்புகள், ஆக்ஷன் எல்லாமே இருந்தால் கூட கதை கோப்புன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வீக் லிங்காக தான் தென்படுது. அதை அவர் ஸ்ட்ராங் படுத்திருக்கலாம். அப்புறம் ஆஸ் எ ஸ்டோரி அன்ஃபோல்ட்ஸ் செகண்ட் ஹாஃபில் வந்து வெறும் ஆக்ஷன் அப்புறம் அந்த பழி வாங்குறது அதே பாணியில் தான் செயல்படுது. அப்புறம் அதே சமயத்தில் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச காட்சிகள், இந்த ஃப்ரான்சிஸ்ங்கிற ஒரு கதாபாத்திரம் அதுவும் சூர்யா தான் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து கங்குவா 1070 BC அதுவும் சூர்யா தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டையும் பேரலாக ரன் பண்ண வச்சுட்டு ஒரு சின்ன பையன் அதில் வந்து எப்படி அந்த ஒரு அப்பா அம்மா இழந்த பையனை அவர் காக்க வேண்டிய பொறுப்பு போகிறதோ, இதில் வந்து இந்த பையனை ரெஸ்கியூ பண்ணி ஒரு ரிசர்ச் லேப் அதில் ஒரு வில்லன் சயின்டிஸ்ட்டு அவர் யாருங்கிறது ஐடென்டிட்டி நாட் டிஸ்க்ளோஸ் டில் த லாஸ்ட் சீன். அதே போல் இங்கேயும் ஒரு கதாபாத்திரத்தை அனுபவப்படுறாங்க. ரெண்டும் ஒரே ஆக்டர் தான், பட் வேறு லெவலில் ரெண்டு பேருமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதை சஸ்பென்ஸ் நல்லா மெயின்டைன் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் ப்ரொமோலையோ படத்தோட ப்ரொமோஷன்லையோ வேறு எந்த இன்டர்வியூஸ்லையோ அதை பற்றி மென்ஷனே ஆகலை. ஸோ தட் கம்ஸ் அஸ் அ ரியல் குட் சர்ப்ரைஸ் பேக்கேஜ். அதில் எவென்ச்சுவலி செகண்ட் சீக்வல் உருவாத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஹிண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு மாஸ் மசாலா படம். ஆல் இண்டியா லெவலில் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். ஏன்னா ஹிந்தி ஆக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக ஹோல்சமாக ஒரு மாஸ் என்டர்டைனரை சிவா உருவாக்கிட்டுனா அது மிக இல்லை. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.